பலம் எல்லாம் சிவன் செயல். நமச்சிவாய வாழ்க. நற்றுணையாது நமச்சிவாயவே. அருட்குருநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பிரான் குங்குளிய கலையநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல குருவருளாலும் திருவருளாலும் இன்று நம் குங்குளிய கலைய நாயனாருடைய குருபூசை. ஆதலால் நாம் இந்த பதிவில் குங்குளிய கலைய நாயனாரை பற்றி சிந்தனை செய்து குங்குளிய கலையனாருடைய திருவருளையும் குருவருளையும் பெறுவோம். திருச்சிற்றம்பலம். கடவுரில் கலையந்தன் அடியார்க்கும் அடியேன் ஏய்ந்த கயிறு தன் கண்டத்தில் பூட்டியில் பணந்தாள் சாய்ந்த சிவலனை தான் என்பார் காதலி தாலி கொடுத்து ஆய்ந்த நெல் குங்குளியம் மணல் புகை கொண்டு தென் கடவுர் காலனை முன் காய்ந்தற்கிட்ட தென் கடவுரில் கலையனையே. சிற்றம்பலம். நம் குங்குளிய கலைய நாயனார் திருக்கடவுர் என்ற தலத்தில் அவதாரம் செய்தவர். நம் குங்குளிய கலையனுடைய தொண்டு என்னவென்றால், ஒவ்வொரு நாளும் தினமும் எல்லாம் வல்ல பெருமான் கோவிலுக்கு சென்று பெருமானுக்கு குங்குளியம் என்று சொல்லுவாங்க. குங்குளியம் வேற, சாம்பிராணிங்கிறது வேற. குங்குளியம் வெண்மையா இருக்கும். எனவே அந்த குங்குளியத்தை எல்லாம் வல்ல பெருமானுக்கு தூபமாக குங்குளியமாக அப்படியே தினம் தினம் எல்லாம் வல்ல பெருமானுக்கு அந்த குங்குளிய தூபத்தை சாத்துகிற தொண்டை நம் குங்குளிய கலைய நாயனார் தினந்தோறும் வழாமல் செய்து கொண்டு வந்ததால் இவர் பெயர் கலைய நாயனார். அது என்பது மாறி குங்குளிய கலைய நாயனார் என்றே இவர் பெயராகிவிட்டது. எனவே நாள்தோறும் வழுவாமல் திருக்கடவுள் எல்லாம் வல்ல பெருமானுக்கு குங்குளிய தூபத்தை நம் குங்குளிய கலையனார் இட்டுக்கொண்டே வருகிறார். தொண்டான தொடர்ந்து கொண்டே வருகிறது. அப்படி இருக்கும் பொழுது எல்லாம் வல்ல பெருமான் என்ன செய்கிறார் என்றால், அப்படியே குங்குளிய கலைய நாயனாருடைய தொண்டினை உலகிற்கும் அனைத்து மக்களுக்கும் உணர்த்த வேண்டி நினைத்த எல்லாம் வல்ல பெருமான் குங்குளிய கலைய நாயனாரிடம் இருக்கும் செல்வங்களை எல்லாம் அப்படியே சிறிது சிறிதாக குறையுமாறு செய்கிறார். அப்பொழுதும் குங்குளிய கலைய நாயனார் தன் தொண்டில் குங்குளிய தூபமிடும் தொண்டில் இடகராது அந்த தொண்டினை செய்து கொண்டே வருகிறார். ஒரு நாள் இல்லத்தில் மனைவியாருக்கும் மக்களுக்கும் குழந்தைகளுக்குமே உணவு இல்லாமல் போனது. உணவு இல்லாமல் போகும் பொழுது இன்னெறி ஒழுகும் நாளில் இளம்பாடு நீடு செல்ல நன்னிலம் முற்றும் விற்றும் நாடிய அடிமை விற்றும் பன்னெடும் கணங்கள் மால பயில் மனை வாழ்க்கை தன்னில் மன்னிய சுற்றத்தோடு மக்களும் வருந்தினார். அவர்கிட்ட இந்த நிலம் பொருள் என்று அனைத்தையும் வித்துட்டு எல்லாம் வல்ல பெருமாளை குங்குளிய தீபம் போட்டார். ஆனாலும் அதுவும் குறைந்து கொண்டே வர 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 சுற்றத்தார்களும் மக்களும் மனைவியாரும் பசியால் வாடுகிறார்களாம். யாதொன்றும் இல்லையாகி இருபகல் உணவு மாறி பேதுரு மைந்தரோடும் பெருகு சுற்றத்தை நோக்கி காதல் செய் மனைவியார் தம் கணவனார் கலையனார்கை கோதில் மங்கள நூல் தாலி கொடுத்து நெல்கொள்ளும் என்றார். இப்படி இருக்கும் பொழுது இருவேளை உணவானது மாறி ஒருவேளை உணவாக மாறியதாம். அப்படியே சில நாள் போக போக அந்த ஒருவேளை உணவும் இல்லாமல் போனதாம். இதை பார்த்த குங்குளிய கலைய நாயனாருடைய மனைவியார் பசியால் வாடுகிறார்களே குழந்தைகளும் உணவினர்களும் என்று எண்ணி தன் கோதில் மங்கள நூல் தாலி குங்குளிய கலையனுடைய மனைவியார் தன் தாலியை எடுத்து குங்குளிய கலையனிடம் கொடுத்து இதை வைத்து நெல் வாங்கி கொண்டு வாருங்கள் என்று சொல்றாங்க. குங்குளிய கலைய நாயனாரும் இந்த மங்கள நூல் தாலியை வாங்கி கொண்டு அப்பொழுது அதனை கொண்டு நெல் கொள்வான் அவரும் போக ஒப்பில் குங்குளியம் கொண்டு ஓர் வணிகனும் எதிர்வந்துற்றான். இப்போதி என்கோல் என்றார்க்கு உள்ளவாறு இயம்ப கேட்டு முப்புரி வெண்ணூல் மார்பர் முகமலர்ந்து இதனை சொன்னார். அப்படியே அந்த தாலியை வாங்கி கொண்டு நெல் வாங்கி கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி குங்குளிய கலைய நாயனார் அப்படியே அந்த வீதி சாலை நடந்து கொண்டே செல்கிறார். அப்பொழுது எதிரில் ஒரு வணிகன் வந்து கொண்டிருக்கிறான். குங்குளியம் குங்குளியம் என்று கூவிக்கொண்டு ஒரு வணிகன் வந்து கொண்டிருக்கிறான். அதை பார்த்த குங்குளிய கலைய நாயனார் அப்படியே அங்க நிற்கிறார். நாம் அங்க இருந்தா என்ன பண்ணியிருப்போம்? நாம அந்த குங்குளியம் வரதையும் பார்த்தோம் பார்க்காத மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கோம்.
ஏன்னா வீட்டில் மனைவியாருக்கும் மக்களுக்கும் உணவில்லை. இந்த மங்கள தாலியை வச்சு தான் நம்ம நெல் வாங்கி கொண்டு தான் வீட்டுக்கு போயிட்டு உணவை சமைச்சு அவங்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லிட்டு நாம் அங்கே குங்குளியத்தையே பார்க்காம போயிருக்கோம். ஆனால் நம் குங்குளிய கலைஞர் என்ன சொல்கிறாராம் பாருங்க. 6 செஞ்சடை மேல் வைத்த அங்கனர் பூசைக்கான 4 குங்குளிய மீதேல் நான் இன்று பெற்றேன். நல்ல பேர் எனக்கு இதன் மேல் உண்டோ, பெறா பேறு பெற்று வைத்து வேறினி கொள்வது என் என்று உரைத்தெழும் விருப்பின் மிக்க. பார்த்த உடனே இல்லாமல்ல பெருமானுக்கு தூபம் போடுவதற்காக எனக்கு குங்குளியம் கிடைத்து விட்டதே என்ற மகிழ்ச்சி அவருக்கு வந்ததாம். மகிழ்ச்சி வந்ததின் காரணமாக அந்த வணிகரிடம் சென்று பொன் தர தாரும் என்று புகன்றிட வணிகன்தானும் என் தர இசைந்ததென்ன தாலியை கலையறிந்தார். அன்றவன் அதனை வாங்கி அப்பொதி கொடுப்ப கொண்டு நின்றிலர் விரைந்து சென்றார் நிறைந்தெடு கல்பினோடும். ஐயா, நான் பொன் தருகிறேன், நீங்கள் எனக்கு இந்த குங்குளியத்தை தருவீர்களா என்று கேட்கிறார் குங்குளிய கலைஞ நாயனார். அதுக்கு அந்த வணிகர் பொன் தருகிறார். என்ன பொன் தருகிறீர்கள் என்று கேட்க குங்குளிய கலைஞ நாயனாரும் அந்த தாலியை கொடுக்கிறார் அந்த வணிகரிடம். வணிகரும் வாங்கி கொண்டு குங்குளியத்தை அவரிடம் கொடுத்து விட்டார். நம் குங்குளிய கலைஞ நாயனாரும் எல்லாம் வல்ல பெருமான் கோவிலுக்கு சென்று அன்று நாள் முழுதுமாக அந்த குங்குளிய தூபத்தை எல்லாம் வல்ல பெருமானுக்கு மன மகிழ்ச்சியோடு சாற்றி கொண்டே இருக்கிறார். இல்லத்தில் மனைவியாரும் மக்களும் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். கோவிலிட்டு இப்போ இல்லத்திற்கும் செல்ல முடியாது. இல்லத்திற்கு போனால் மனைவியார் நெல் எங்கே என்று கேட்பாங்க. நீ கொடுத்த மங்களநூல் தாலியை வைத்து நான் குங்குளியம் வாங்கி எல்லாம் வல்ல பெருமானுக்கு சாத்திவிட்டேன் என்று சொன்னால் அவங்களுக்கு மனமானது கஷ்டப்படும் என்று சொல்லி நம் குங்குளிய கலைஞ நாயனார் கோவிலிருந்து தன் இல்லத்திற்கே போகாமல் கோவிலேயே இருந்து விட்டார். ஆனால் நம் எல்லாம் வல்ல பெருமான் என்ன செய்கிறார்? மற்றவர் மனைவியாரும் மக்களும் பசியால் வாடி அற்றை நாள் இரவு தன்னில் ஐயர் உத துயிலும் போதில் நற்றவ கொடியினார்க்கு கண்ணவிடை நாதன் நல்க பெற்றதென உணர்ந்த செல்வம் கண்ட பின் சிந்தை செய்வார். எல்லாம் வல்ல பெருமான் அங்க மனைவியாரும் மக்களும் பசியால் வாடி அந்த பசியின் மயக்கத்தால் அப்படியே உறங்கி விடுகிறார்கள். அந்த உறக்கத்தை எல்லாம் வல்ல பெருமான் நற்றவ கொடியினார் நம் குங்குளிய கலைஞ நாயனாருடைய மனைவியார் கண்ணமில் வந்து எல்லாம் வல்ல பெருமான் சொல்கிறாராம், தெற்றதென உணர்ந்த செல்வம் கண்ட பின் சிந்தை செய்வார். கனவுல எல்லாம் வல்ல பெருமான் எல்லா செல்வத்தையும் காட்டுகிறாராம். அப்படி காட்டுற உடனே நம் குங்குளிய கலைஞ மனைவியார் எழுந்து பார்க்கிறாங்க. கொம்பனார் இல்லமெங்கும் குறைவிழா நிறைவில் காணும் பொன்னும் குவையும் நெல்லும் அரிசியும் முதலாய் உள்ள எம்பினான் அருளாமென்று இருகரம் குவித்து போற்றி தம்பெரும் கணவனாருக்கு திருவமுது அமைக்க சார்ந்தார். சாமி சொல்றாரா, சீக்கிரம் எழுந்து இங்கு உள்ள பொருட்களை வைத்து உணவு தயார் செய், உன் கணவர் பசியோடு வருவார் என்று எல்லாம் வல்ல பெருமான் குங்குளிய கலைஞனுடைய மனைவியாரிடம் சொல்ல மனைவியாரும் எழுந்து எல்லாம் வல்ல பெருமான் திருவருள் இணைந்து வணங்கி கணவனாருக்கு திருவமுது அமைக்க சென்று விடுகிறார். காலனை காய்ந்த செய்ய காலனா கலையனாரம் ஆளு மண்பு உடைய சிந்தை அடியவர் அதிகம் ஆற்றால் சாலனை பசித்தாய் உன் தட நெடு மனகில் நன்னி பாலின் இன் அடிசிலுண்டு பருவரல் ஒழிக என்றார். எல்லாம் வல்ல பெருமான் அசரீரியாக நம் குங்குளியனார் சொல்றாரா, என்ன சொல்றாரு? சாலனை பசித்தாய், நீ பசியோடு இருக்கிறாய், அதனால் உன் தட நெடு மனையில் நன்னி பாலின் இன் அடிசில் உண்டு, பால் சோறு போய் சாப்பிட்டு வா என்று எல்லாம் வல்ல பெருமான் குங்குளிய சொல்றார். குங்குளிய கலைஞனான இல்லத்தில் நெல்லே இல்லை, எப்படி பால் சோறு சாப்பிட முடியும் என்று குங்குளிய கலைஞ நாயனார் இல்லத்திற்கு செல்லாமல் கோவிலே தங்கி விடாமல் எல்லாம் வல்ல பெருமான் சொல்லிவிட்டார், பெருமானுடைய உத்தரவு இது என்று எல்லாம் வல்ல பெருமான் திருவுருளை வணங்கி இல்லத்துக்கு சென்றாராம். இல்லத்தில் சென்று புக்கார் இரு நிதி குவைகள் ஆத்த செல்வத்தை கண்டு நின்று திருமணையாரை நோக்கி வில்லொத்த நுதலாய் இந்த விளைவிழாம் என்கொள் என்ன அல்வொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது என்ற. அப்படியே வீட்டுக்கு பார்த்தா வீடு மாட மாளிகை போல் இருக்கிறது. வீடு எங்கும் நவரத்தினங்கள் மணிகள் முத்துக்கள் என இருக்கிறது. அப்படியே அந்த உணவுக்கு சமைக்கின்ற அரிசி பருப்பு காய்கறிகள் என்று அனைத்தும் வீடு முழுவதும் நிரம்பி இருக்கிறது. பார்த்து குங்குளிய கேட்கிறார், வில்வொத்த நுதலால்
இந்த விளைவெல்லாம் வெண்கோல் என்ன? இதெல்லாம் நமக்கு எப்படி வந்தது என்று கேட்க, அல்வொத்த கண்டன் எம்மான் அருள் தர வந்தது என்றார். இது எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவருள்தான் தான் வந்தது சாமி என்று நம் குங்குளிய கலைஞனுடைய மனைவியார் குங்குளிய கலைஞரிடம் கூறுகிறார். எல்லாம் வல்ல பெருமான் திருவருளை நினைந்து போற்றி வணங்கி, எல்லாம் வல்ல பெருமான் நமக்கும் இப்படியெல்லாம் கருணை செய்கிறாரே என்று எல்லாம் வல்ல பெருமான் திருவருளை மீண்டும் மீண்டும் போற்றி போற்றி வணங்கி தன் குங்குளியம் இடும் தொண்டை நம் குங்குளிய கலைஞனாயனால் தொடர்ந்து அப்படியே செய்து கொண்டே வருகிறார். அப்படி செய்து கொண்டே வரக்கூடிய நாளில் செங்கனில் வேற்றின் பாகர் திருப்பனந்தாளில் மேவும் அங்கன செம்மை கண்டு கும்பிட அரசன் ஆர்வம் பொங்கி தன் வேடமெல்லாம் பூட்டவும் நேர்நில்லாமை பங்குளும் பகலும் தீரா கவலை உற்று அணுகி செல்லும். திருப்பனந்தாளில் தாடகை என்று சொல்லக்கூடிய அம்மையாருக்காக எல்லாம் வல்ல பெருமான் தன் சிரத்தை தாழ்த்து அந்த அம்மையார் செய்கின்ற அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்டார். அப்படி சிரத்தை தாழ்த்து அபிஷேகத்தை ஏற்றுக்கொண்ட பெருமான் மீண்டும் நேர் நில்லாமல் அப்படியே சாய்ந்த திருமேனியாகவே இருக்கிறார். இதை கண்ட மன்னர், எல்லாம் வல்ல பெருமான் இப்படி சாய்ந்த மேனியாக இருக்கக்கூடாதே, நிமிர்ந்துதானே இருக்க வேண்டும் என்று சொல்லி தன்னிடம் இருக்கக்கூடிய சேனைகள் யானைகள் என்று தன்னிடம் இருக்கக்கூடிய அனைத்து பலத்தையும் வைத்து எல்லாம் வல்ல பெருமான் திருமேனியை நிமிரச் செய்ய வேண்டும் என்று பல முறை முயற்சி எடுத்தும் மன்னரால் முடியவில்லை. சேனையும் ஆணை போன்ற திரளும் எய்தையாமை நோக்கி இதை நம் குங்குளிய கலைஞனா இந்த செய்தியை கேட்டு திருப்பனந்தாளுக்கு சென்று பார்க்கிறார். பார்க்கும்போது சேனையும் ஆணை போன்ற திரளும் எய்யாமை நோக்கி, யானும் இவ்விளைப்புற்று எய்க்கும் இது பெற வேண்டும் என்று தேனலர் கொன்றையார் தம் திருமேனி பூங்கச் செய்த மாணவன் கயிறு பூண்டு கழுத்தினால் வருத்தலுற்றான். எல்லாம் வல்ல பெருமானுடைய திருமேனியானது நேர்பட நிற்க வேண்டுமே, இந்த யானைகள் சேனைகள் என்று அனைவருமே இவ்வளவு கஷ்டப்படுகிறார்களே, யானும் இந்த வேதனை இந்த துன்பத்தை நானும் தூக்க வேண்டும் என்று பெருமானுடைய திருமேனி நேர்பட நிற்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல பெருமான் திருவருளால் குங்குளிய கலைஞன் ஆகினார் அந்த கயிற்றை தன் கழுத்தில் மாட்டிக்கொண்டு அப்படியே இருக்கிறாராம். நன்னிய ஒருமை அன்பின் நாம் ஒரு பாசத்தாலே தென்னியமை தொண்டர் பூட்டி இழைத்த பின் திரும்பி நிற்க ஒண்ணுமோ கலையனாத்தாம் ஒருபாடு கண்டபோதே அண்ணலார் நேரே நின்றார் அமரரும் விசும்பில்லாத்தார். அப்படியே வெள்ளமாக அந்த கழுத்தால் அந்த கழுத்தை இழுக்க நம் எல்லாம் வல்ல பெருமானும் அப்படியே நேரே நிற்கிறாரா. நன்னிய ஒருமை அன்பின் நாம் ஒரு பாசத்தாடி திண்ணிய மெய் தொண்டர் பூட்டி இழைத்த பின் திரும்பி நிற்க ஒண்ணுமோ கலையனாத்தாம் ஒருபாடு கண்டபோது எல்லாம் வல்ல பெருமான் நேரே நிற்கிறார். இதுதான் நம் குங்குளிய கலைஞனுடைய அன்பு. ஒண்ணுமோ கலையனாத்தாம் ஒருபாடு கண்டபோதே அண்ணலார் நேரே நின்றார் அமரரும் விசும்பில்லாத்தார். இந்த எல்லாம் வல்ல பெருமான் நேரே நின்ற உடனேயே அமரர்கள் எல்லாம் விசும்பில் வந்து எல்லாம் வல்ல பெருமானை பார்த்து வணங்குகிறாராம். குங்குளிய கலைஞன் வணங்குகிறார்களாம். எனவே எல்லாம் வல்ல பெருமான் நேரே நின்று விட்டால் எல்லாம் வல்ல பெருமானை வணங்கி போற்றி நம் குங்குளிய கலைஞன் நாயனாரும் திருப்பனந்தாளிலிருந்து திருக்கடவூருக்கு சென்று விடுகிறார். சென்று அங்கேயே தங்கி 12 நாள் திருப்பணி செய்ய 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 மாறில்லா மகிழ்ச்சி பொங்க எதிர்கொண்டு மனையில் எய்தி ஈரில்லா அன்பில் நிற்கார் இன்னமுது ஏற்கும் மாற்றால் 6 நல் சுவைகள் ஓங்க அமைத்தவர் அருளே என்று 6 பூங்கொன்றுவே நம்பத்தம் அருளும் பெற்றார். திருக்கடவூருக்கு யார் வராங்க? தலைவராம் பிள்ளையாரும் காழி தலைவராகிய நம் திருஞான சம்பந்த பெருமானும் தாண்டக சதுரராகும் மலர்புகழ் அரசும். காழிக்கு தலைவராகிய நம் திருஞான சம்பந்த பெருமானும் எல்லாம் வல்ல பெருமானுக்கு திருத்தாண்டகங்கள் எல்லாம் அழகாக இசைக்கின்ற தாண்டக அரசராகிய திருநாவுக்கரசு பெருமானும் திருக்கடவூருக்கு வருகிறார்கள். அவர்களை அன்பாக வரவேற்று அவர்களுக்கு உண்ண அடிசிலெல்லாம் கொடுத்து எல்லாம் வல்ல பெருமான் திருவருளால் பெற்ற செல்வத்தை வைத்துக் கொண்டு குங்குளிய கலைஞன் நாயனார் திருக்கடவுள் இருந்து கொண்டே பல திருப்பணிகள் எல்லாம் வல்ல பெருமானுக்கும் எல்லாம் வல்ல பெருமான் அடியார்களுக்கும் செய்து 12 காலம் செய்து எல்லாம் வல்ல பெருமான் திருவடியை அடைந்தார் நம் குங்குளிய கலைஞன் நாயனார். நாமும் நம் பெருமானுக்கு நாம் இந்த தொண்டு செய்ய வேண்டும் என்ற உறுதிப்பாடோ இருந்தால் எத்தகைய சூழ்நிலை வந்தாலும்
எந்த மாதிரி சூழ்நிலை வந்தாலும் அதிலிருந்து எல்லாம் வல்ல பெருமான் நம்மை கண்டிப்பாக நிச்சயமாக காப்பாற்றி அருள் செய்வார். நாம் எப்படி இருக்கணும்? எப்பேற்பட்ட வறுமை வந்தாலும், எப்பேற்பட்ட நம் தொண்டுக்கு தடை வரக்கூடிய சூழ்நிலை வந்தாலும் நாம் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எண்ணாமல் அப்பொழுது கூட எல்லாம் வல்ல பெருமாளுக்கு அந்த தொண்டை எப்படியாவது செய்ய வேண்டும் என்ற மன உறுதியோடு இருந்தால் எல்லாம் வல்ல பெருமான் அனைத்திற்கும் வழி வகுத்து கொடுப்பார் என்பதற்காகவே இந்த குங்குளிய கலை நாயனாருடைய வரலாறு என்பது ஒரு சான்றாகவே இருக்கிறது. நாமும் குங்குளிய கலைஞர் வரலாற்றை இன்று பாராயணம் செய்வோம். குங்குளிய கலைஞர் திருவடியை வணங்குவோம். குங்குளிய கலைஞருடைய திருவருளையும் குருவருளையும் பெறுவோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். எம்பிரான் குங்குளிய கலைஞர் நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.